Welcome back my friends. Welcome back to Wiki Speech. நான் உங்கள் விக்னேஷ். First of all, thanks for watching this video. புது வருஷம் பிறந்து மாதம் முடிஞ்சு ரெண்டாவது மாதத்தில் நம்ம இருக்கோம். இதோடி எத்தனை பேரோட நியூ ரெசல்யூஷன் முடிஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரியலை. ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் போதும் ஒரு பெரிய கனவுகளோடும் ஆசைகளோடும் தான் அந்த வருஷத்தை நம்ம தொடங்குகிறோம். ஆனால் 90% ஆஃப் த பீப்புளுக்கு அவங்க லைஃப் பெட்டராக இருக்கான்னு கேட்டால் இல்லை. வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் வருஷத்தோட முடிவிலும் இருக்காங்க. ஏன் இப்படி நடக்குது? நம்ம லைஃப்லாம் மாறவே செய்யாதா? இப்படியே தான் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறும். அதுக்கு நம்ம சில விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற விஷயங்களை இந்த வருஷம் முழுவதும் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த வருஷத்தோட முடிவில் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய பாசிட்டிவ் சேஞ்ச் வரும். அந்த விஷயங்கள் என்னென்ன வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். முதல் விஷயம், ஆசைப்படு. நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு பெரிய கனவுகளும் ஆசைகளும் கண்டிப்பாக இருக்கணுங்க. ஆசைகளும் கனவுகளும் இல்லை அப்படின்னா நம்மளால் பெரிய விஷயங்களை சாதிக்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்த நாம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போக முடியாதா அப்படின்னு ஆசைப்பட்ட விளைவு தான் வாகனம், அதாவது கார், பைக் எல்லாமே. அதோடு விட்டோமா நம்ம? இல்லை, அப்படியே கொஞ்சம் அண்ணாந்து பார்த்தோம், வானத்தில் பறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சதோட விளைவு தான் விமானம். இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்குற பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளாகட்டும், பெரிய பெரிய விஷயங்களாகட்டும், எப்போமோ யார் மனசுலையோ தோணுன ஒரு சின்ன ஆசை, ஒரு சின்ன தாட்டு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயமா வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி நான் நிறைய மக்கள்கிட்ட பொதுவாக பார்க்குற விஷயம் என்னென்னா அவங்க வாழ்க்கையை அவங்களோட இப்போ இருக்க விஷயங்களை வச்சு மட்டுமே மதிப்பிடுறாங்க. அதாவது எனக்கு ஒரு நிரந்தர வருமானம் மட்டும் போதும், லோன் வாங்கியாவது வீடு கட்டிடணும், பெரிய விஷயங்களுக்கா ஆசையே படக்கூடாது, அதெல்லாம் தப்புடா அம்பி, இப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நிறைய பேர் இருக்காங்க. தயவு செய்து அப்படி மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆற்றல் இருக்குங்க. பெரிய விஷயங்களை நினைங்க. நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு நினைங்க, பெரிய வீடு வாங்கணும்னு நினைங்க, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும்னு நினைங்க, இந்த மாதிரி பெரிய விஷயங்களை நினைங்க. அதெல்லாம் சரிப்பா, பட் அதெல்லாம் நடக்க சாத்தியம் இருக்கா என்ன? அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. பெரிய விஷயங்களாம் நினைங்க. அதை அடைய தேவையான எல்லா விஷயமும் உங்களை நோக்கி வரும். இதை தான் திருவள்ளுவர் ஐயா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. அதாவது உங்களோட எண்ணங்கள் எப்போவுமே நீங்கள் உயர்வாக வச்சுருக்கணும். அந்த எண்ணங்கள் உங்களுக்கு கை கூடாவிட்டால் கூட உயர்வாக நினைக்கிற அந்த ஒரு நினைப்பை மட்டும் நீங்கள் விடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் பெருசாகவே யோசிங்க. ரெண்டாவது விஷயம், இலக்குகள். நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு எப்போவுமே இலக்குகள், அதாவது கோல்ஸுங்கிறது இருந்துகிட்டே இருக்கணும். உங்கள் ஆசையை அடைவதற்கான திறவுகோல் என்னென்னா இலக்குகள் தான். ஒரு ஆளோட இலக்குகளை வச்சு அவர் எப்பேற்பட்ட மனிதர், அவர் எதை நோக்கி போயிட்டு இருக்கார் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 நண்பர்கள் பைக் எடுத்துகிட்டு அவங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நண்பர் அவர் எங்கே போகிறாரு, எந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணும், இந்த மாதிரி கிளியரான ஒரு ஐடியாவோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதே 2வது நம்பரை பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. பைக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரோடு போகிற பாதையில் அப்படியே போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் யார் தாங்க நினச்ச இடத்த போய் அடைவாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முதல் நபர் தான். ஏன்னா அவர்கிட்ட கிளியரான ஒரு ஐடியா இருக்குது. இதே நீங்கள் 2ஆம் நபரை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் அப்படியே போயிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் பெட்ரோல் தீந்துரும், அந்த இடத்துல அப்படியே நின்று போயிடுவார். இதே மாதிரி தாங்க நம்மளும். ஒரு 20-22 வயசில் ஓட ஆரம்பிக்கிறோம். ஓடினேன் 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 60 வயசு வரை ஓடுறோம். அதுக்கப்புறம் முட்டி வலி வந்துடும், அங்கேயே நின்றுறோம். அந்த இடத்துல நின்று அப்படியே நம்ம லைஃப் அப்படியே திரும்பி பார்த்தா என்னடா வாழ்க்கை இது, என்னடா இப்படி வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு நிறைய பேருக்கு திருப்தியே இருக்காதுங்க. அவங்க வாழ்க்கையை நினச்சி இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டோமே வாழ்க்கையை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓடுறதுன்னு முடிவாயிடுச்சு. ஸோ 20 வயசில் ஓட ஆரம்பிக்கிறீங்கன்னா 20 வயசுலேருந்து 30 வயசில் நான் எங்கே இருக்கணும், 30லேருந்து 40 வயசில் எங்கே இருக்கணும், 40லேருந்து 50 வயசில் எங்கே இருக்கணும், ஒரு இலக்கு நிர்ணயிச்சு நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்னுமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு பெரிய இலக்குகள் இருக்கணும். அதை நோக்கி நீங்கள் போயிட்டே இருக்கணுங்க. 3வது விஷயம், திறன்களை வளர்த்தல். உங்கள்கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதை நீங்கள் மனசுக்குள்ளே பதில் சொல்லுங்கள். ஸ்கூல் காலேஜ் முடித்ததுக்கு அப்புறமா உங்களில் எத்தனை பேர் இன்னும் புது புது விஷயங்கள் கற்றுட்ருக்கீங்க, இல்லைனா புது விஷயங்களை கற்றுக்கிறதுல ஆர்வமாக இருக்கீங்க? உண்மையாக உங்கள் மனசில் நீங்கள் பதில் சொல்லுங்கள். அது சரி, ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது புக்கு தொடுறதே அபூர்வம், இதில் வேறு ஸ்கூல் முடித்ததுக்கப்புறமா அப்படின்னு நீங்கள் சில பேர் நினைக்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கணுமா? நான் சொல்லலைங்க, வாழ்க்கையில் பெரிய பெரிய சக்ஸஸ் ஆகிருப்பாங்கல்ல அவங்க சொல்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு எளிமையாக சொல்லணும்னா
உலகத்தில் டாப் 10 பணக்காரரில் ஒருத்தர் தான் வாரன் பஃபெட். மோஸ்ட்லி யங்ஸ்டர் எல்லாருக்குமே அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். அவரை பற்றி தெரியலைன்னா ஜஸ்ட்டு கூகுள் பண்ணி பாருங்கள். அவரோட இன்றைய சொத்து பதிப்பு மட்டும் பல லட்சம் கோடி. அதுக்கு எத்தனை செய்வர்னு என்றதுக்கே நமக்கு சில வினாடிகள் தேவைப்படும். அவ்வளவு பெரிய ஒரு செல்வத்துக்கு சொந்தக்காரர். அந்த மனுஷன் டெய்லி என்ன பண்ணுறாரு தெரியுமா? 4லேருந்து 5 மணி நேரம் புக்கு படிக்கிறாராம். நாமெல்லாம் எப்படி ₹1,00,000 கிடைச்சாலே டூர் போகலாமா, பொருள் வாங்கலாமா அப்படின்னு ஜாலியாக யோசிப்போம். அவர் இவ்வளோ பெரிய பணம் சம்பாதிச்சதுக்கப்புறமும் டெய்லியும் ஒரு 5 மணி நேரம் புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் புது விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டே இருக்கும்போது தான் நம்மளால் பணக்காரனாக இருக்க முடியும் அப்படின்னு. ஸோ நீங்கள் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு தேவையான திறன்களை கண்டறிஞ்சு உங்களுக்குள்ளே வளர்த்துக்க நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணுங்க. 4வது விஷயம், திறந்த மனதுடன் இருத்தல். நம்மள்ட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஓப்பன் மைண்டடாக இருடா, அப்போ தான் உனக்கு நிறைய ஐடியாஸ்லாம் கிடைக்கும், நீ பெரிய ஆளாக வர முடியும் அப்படின்னு. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம உலகம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டு வருதுங்க. கடைசி 50 வருஷத்தில் நடந்த மாற்றங்களை விட கடைசி 20 வருஷத்தில் நடந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இவ்வளோ ரேப்பிடாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நாம் மட்டும் ஒரு குறிய ஒரு வட்டம் போட்டுட்டு அதுக்குள்ளே இருந்துட்டு இது சரி இது தப்புன்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம கண்ணு முன்னாடி இருக்க ஒரு புதிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்க தவறிடுவோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஓப்பன் மைண்டடாக நீங்கள் இருக்கும்போது ஒரு புதிய வாய்ப்பு வரும்போது அது தெரிஞ்சுக்கவும் அதை கற்றுக்கவும் தேவைப்பட்டால் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை அடாப்ட் பண்ணிக்கவும் நீங்கள் செய்வீங்க. ஸோ ஓப்பன் மைண்டடாக இருக்கிறது எப்போவுமே ஒரு நல்லதொரு விஷயம். 5வது விஷயம், மாற்றத்துக்கு தயாராகுதல். இந்த ஒரு விஷயத்தை நம்ம முன்னாடி பார்த்ததோட ரிலேட் பண்ணலாம். ஸோ ஒரு புது விஷயம் வரும்போது கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் அதுக்காக மாறுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு தயாராக இருக்கணும். ஆனால் நம்மளில் நிறைய மக்களுக்கு இந்த மாற்றம் அப்படிங்கிறது பிடிக்காது. எதுக்குடா அதெல்லாம் பண்ணிட்டு, வாழ்க்கை எப்படி போதோ அதுபடியாக அப்படி வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே, புது புது விஷயங்களை ஏன்டா கொண்டு வரீங்க அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு பெரிய கனவு இருக்கும்போது, இல்லை நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கும்போது அப்படியே கடவுள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் அப்படியே ரூபாயெல்லாம் கிரெடிட் பண்ணி விட மாட்டார். ஆனால் ஒரே ஒரு விஷயத்த பண்ணுவார், அந்த அமௌண்ட்டை நீங்கள் சம்பாதிக்க தேவையான வாய்ப்பை உங்கள் கண்ணு முன்னாடி காணிப்பார். அப்போது நீங்கள் மாற்றத்துக்கு தயாராகலை அப்படின்னா அந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுருவீங்க. ஸோ அதனால் வாழ்க்கையில் எப்போவுமே புது புது விஷயங்கள் வரும்போது அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கை பெருசாக மாறணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல மாற வேண்டியது, மாற்றம் வர வேண்டியது உங்கள்கிட்ட இருந்து தான். 6வது விஷயம், தோல்வியை நேசியுங்கள். பொதுவாக அந்த தோல்வி அப்படிங்கிறது யாருக்குமே பிடிக்காதுங்க. ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு ஓடிட்டே இருப்போம். தோக்குறதே ஒரு பெரிய அவமானம் அப்படின்னு நினைப்போம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்ம சின்ன பிள்ளையில நம்மள்கிட்ட புகுத்தப்பட்ட ஒரு விஷயந்தான். ஸ்கூல்லலாம் வந்து ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா கூப்பிட்டு கண்டிப்பாங்க, திட்டுவாங்க. நெக்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆகக்கூடாது, கண்டிப்பாக பாஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியில் வந்து ஒரு தோல்வி அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயமா நம்ம மைண்டில் பூத்திட்டாங்க. இதனால என்ன பிரச்சனைனா, ஒரு விஷயத்தை நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது அதில் ஒரு தோல்வி வந்துட்டுனா அதுக்கப்புறம் அது பக்கம் யாருமே போக மாட்டாங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒரு ஆளுக்கு வெற்றி எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு தோல்வி அப்படிங்கிறதும் முக்கியங்க. ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது உங்கள் கண்ணை மறைக்கும், தோல்வி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது விழுவோம், மறுபடியும் மீண்டும் எழுந்திரிச்சு மறுபடியும் நடக்க ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி விழுவோம், மறுபடியும் எழுவோம், மறுபடியும் எழுவோம். ஒரு கட்டத்தில் யாரோட உதவியுமே இல்லாமல் நாமளே நடக்க ஆரம்பிச்சிருவோம். இதே மாதிரி தான் நம்ம சைக்கிள் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, ஒரு புது விஷயங்களை கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி. ஸோ அந்த இடத்துல நான் ஒரு தடவை விழுந்துட்டேன், இனி நான் முயற்சியே பண்ண மாட்டேன், நான் தோத்துட்டேன் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களால் நடக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதே மாதிரி தாங்க உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய தோல்வி வருது அப்படின்னா அதை வந்து தடக்கல்லாம் பார்க்காம அதுலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு அது ஒரு படிக்கல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெற்றியை, உங்களோட முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. கடைசி விஷயம், பிறருக்கு உதவுங்கள். எப்போவுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணுங்க. அட போப்பா, நான் வாங்குகிற சம்பளம் மாத கடைசியில் எனக்கே பற்ற மாட்டேங்குது, இதில் எப்படி நான் போய் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் இங்கே உதவி அப்படிங்கிறது வெறும் பணம் மட்டும் இல்லைங்க. ஒரு ஆள் கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு போய் ஒரு 2 ஆறுதல் வார்த்தை சொல்கிறீங்க, அதுவும் ஒரு உதவி தான். நீங்கள் ஒரு நல்ல புத்தகம் படிக்கிறீங்க, அதை யாருக்கும் ஒரு ஆளுக்கு வந்து பகிர்ந்துக்கிறீங்க, அதுவும் ஒரு உதவி தான். உங்கள் ஃப்ரெண்டு ஒரு தப்பான வழியில் போகிறானா, அடேங்க வா நீ போகிறது தப்பான பாதை அப்படின்னு அவனை நல்வழிப்படுத்துறதும் ஒரு உதவி தான். நம்மள்கிட்ட பணத்தையும் தாண்டி நம்மள்கிட்ட மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. இதில் ஒரு சுயநலமும் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை கொடுத்தோன்னா அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நமக்கு பல மடங்காக திரும்பி வருமா. ஸோ உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போங்க. அது இன்னைக்கு இல்லையோ என்னைக்காவது உங்களுக்கு கண்டிப்பாக பல மடங்கு திரும்பி வரும். அதனால் முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு உதவி செய்ய ட்ரை பண்ணுங்கள்.
இந்த 7 விஷயங்களை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு 28 டேஸ் ஒரு 90 டேஸ் ஆகுது நான் சொன்ன விஷயங்களை உங்கள் லைஃப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப் ஒரு பெரிய மாற்றம் அடைவதை நீங்களே கண்ணால் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு ஏதாவது தாட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் பார்க்குறேன். கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங். See you on next video and until bye bye from விக்னேஷ்.